டிஎன்ஏ கவுன்சிலிங்ல நீங்க என்ன ரவுண்டுன்றது எதை வச்சு அவங்க வந்து டிசைட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் தான். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு 12th மார்க் வந்திருக்கும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. கொடுக்கும்போது 2 ரேங்க் அதில் இருக்கும்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்னு சொல்லுவாங்க, இல்லை ஓவரால் ரேங்க்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க். ஸோ உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்னு. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோ நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ அதனுடைய வீடியோ நான் ரிலேட்டட் வீடியோன்னு ஒரு காலம் இருக்கும், அதில் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ எதை வச்சு அலோகேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்ரல் ரேங்க் வச்சு தான். ஸோ ஜென்ரல் ரேங்க்ல முதல் 14,000 பேர் இருக்கவங்க ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்துல இருந்து ஒரு அடுத்த 40,000 பேர் இருக்கவங்க ரவுண்ட் 2. ஸோ ரிமைனிங் இருக்கவங்க ரவுண்ட் 3. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரவுண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஜென்ரல் ரேங்க். ஸோ ஜென்ரல் ரேங்க்ல நீங்க எதுல வரீங்களோ அதை வச்சு உங்களுக்கு வந்து ரவுண்ட் வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட் பத்தி நம்ம டீடைல்டா வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க, புரியும். இது போல யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. பாய்.